கேசாரியம் சகலரிஷோதரிபூர்நிரந்தரம் ஸ்ரீமந்தலசிம்ம குருவரிய பதாப்ஜபரிங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுதங்குணாத்தின் சம்பத்குமார குருவரியமகம் பவத்யே லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாச்சயாமரவத்யாம் அஸ்மராச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆச்சாரியாருடைய வாக்கு முன்னூறித்த ஆரம்பித்த இரண்டாவது வாக்கியம். மூலே விஷயம் என்ன? ஸ்வரூபத்தில் தெளிவும் உபாயத்தில் துணிவும் உபேயத்தில் வரையும் அதிகாரி கிருத்தியம் என்று பிள்ளை. எந்த பிள்ளை? நம்பிள்ளை என்ன சொல்றார்? எம்பெருமானுக்கு அத்தியந்த பரதந்திரமாயிருப்பது ஜீவாத்மா ஸ்வரூபம் என்னும் பிரணவார்த்தத்தில் தெளிவு இருக்க வேண்டும். அதே இதிலே ஸ்வரூபத்தில் தெளிவு, பிரணவார்த்தத்தில் தெளிவு. நம்மை நாமோ பிறரோ ரட்சிக்க முடியாது. ஆகையாலே எல்லா விதமான உறவும் உடையும் உறவுடைய எம்பெருமானே நம்மை அடைத்தேத்தும் உபாயம் என்னும் நவப்பதார்த்தத்தில் துணிவு இருக்க வேண்டும். இரண்டாவது உபாயத்தில் துணிவும். நமகா துணிவு சொல்லுகிறது. பிரணவம் தெளிவு சொல்கிறது. அப்புறம் ஸ்ரீமன் நாராயணனுக்கு கைங்கரியம் செய்வதே பரமபுருஷார்த்தம். அதை பெற்றால் அல்லது நமக்கு வாழ்வில்லை என்னும் நாராயணாயா என்னும் பதத்தின் பொருளை அனுசந்திப்பதால் கைங்கரியத்தை பெற வேண்டும் என்னும் துவரையும் வேகமும் பிரபன்ன அதிகாரிக்கு அவசியம் இருக்க வேண்டும் என்று நம்பிள்ளை வார்த்தை. அதிகாரியில பிரபன்னாதிகாரி. யார் பிரபன்ன? நாங்களெல்லாம் பிரபன்னாளே. சமாஷ்டேனம் மாதமால் தாம் பிரபன்னாள். ஸ்வரூபத்தில் தெளிவும் பிரணவார்த்தம், உபாயத்தில் துணிவும் நமசப்தார்த்தம், உபேயத்தில் ஸ்வரையும் நாராயணாயா சப்தார்த்தம், அதிகாரிக்கு அதிகாரி கிருத்தியம். யார் அதிகாரி? பிரபன்னாதிகாரி பண்ண வேண்டும். இரண்டாவது 363வது வார்த்தை சம்பாஷண சம்பந்தம், போஜன சம்பந்தம், அதிருஷ்ட சம்பந்தம், திருஷ்ட சம்பந்தம் இவை பார்த்து செய்ய வேண்டும். சம்பாஷணம், போஜனம், அதிருஷ்டம், திருஷ்டம் பார்த்து செய்ய வேண்டும். தானிடும் தண்டனுக்கு உகந்திடவும் தன்னை இடும் தண்டனுக்கு குழைந்து போவதும் தன் சத்தையை அழியமாறியாகிலும் தண்டன் கை கொள்ள வல்லவனாகியும் அதிகாரி கிருத்தியம். இதுவும் பிரபன்னாதிகாரிக்கு சொல்றது. வியாக்கியான தெரியறதில்லை. என்ன சொல்றார்? தீவைஷ்ணவர்கள் சில தொடர்புகளை ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அபயாவனா இன்னாரோடு பேச்சு வைத்துக் கொள்வது என்றும் தொடர்பு. அதுக்கு என்ன பேரு? சம்பாஷணம். இரண்டாவது இன்னாரிடம் உணவு கொள்வது என்றும் தொடர்பு. அது ஏது? போஜன சம்பந்தம். மூணாவது இன்னாரை ஆச்சாரியனாக கொள்வது என்னும் சம்பந்தம். அதுக்கு என்ன? அதிருஷ்ட சம்பந்தம். நாலாவது இன்னாரிடம் இவ்வுலகை உலகப் பயன்களை பெறுவது என்றும் தொடர்பு. திருஷ்ட சம்பந்தம். அதிகாரிகளை ஆராய்ந்து தக்கவர்களிடமே பிரபன்னன் தொடர்புகளை கொள்ள வேண்டும். நாம்
ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு தண்டனிடும் போது நமஸ்காரம் பண்றது, இத்தகைய அதிகாரிக்கு தண்டனிடும் பேர் பெற்றோமே என்று உகந்து தண்டனிட வேண்டும். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் தன்னை தண்டனிடும் போது ஈசனேன் நிறவென்றவிலேன் அடியேன் சிறிய ஞானத்தன் என்று தன் பணிவை காட்ட வேண்டும். பணிவை காட்டி அவர்களிடம் தண்டனுக்கு முதலில் இசையாதிருக்க வேண்டும். நிர்பந்தமாக அவர்கள் தண்டனிட்டால் தன்னுடைய சேஷத்துவ ரூபத்திற்கு குறைவு ஏற்பட்டாலும் பாரதந்திரியத்தை நினைத்து அவர்கள் இஷ்டப்படி நடந்து கொள்வதே நமக்கு தக்கது என்று அந்த தண்டனையை ஏற்றுக் கொள்ளவும் வேண்டும். இது பிரபன்னாதிகாரி இருக்க வேண்டிய முறை. நாம் சேவிக்கணும், அவர் நமக்கு முன்னே சேவிச்சுடுவார், கோச்சிக்க கூடாது. சரி, இதுவும் இது பாரதந்திரத்திற்கு சேர்ந்து இருக்க வேண்டும். எடுத்தது 364 வார்த்தை. மலைநாட்டிலே ஒருவரிடம் மூவராய் ஸ்ரீராமாயணம் வாசித்தார்கள். 3 பேர் மலையாள தேசத்திலிருந்து வந்து ராமாயண வியாக்கியானம் கேட்டாராம். அவர்களை முதலதிகரித்தவனை அழைத்து, உனக்கு இதில் பிரதிபன்னார்த்தம் ஏது என்று கேட்டார். ராமாயணம் கேட்டேப்பா அவனுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்டார். அதுக்கு சக்கரவர்த்தி திருமகன் பிதிரோதன பரிபாலனம் கொண்ட கையாலே மாத்திரு பிதிரு சுஷ்ரூஷை தர்மம் என்று தோற்பித்து மாதேவோ பபா பிதிருதேவோ பபா, இதுதான் எனக்கு புரிஞ்சது ராமாயணம் பற்றி கேட்டார். ஸ்ரீ நீ அத்தையே செய் என்றான். ஆச்சாரியர் என்ன சொன்னார்? நீ அப்படியே இருப்பா, ராஜா தகப்பனார் கைங்கரம் என்று இருவராவனை 2ஆவனை கேட்க சக்கரவர்த்தி திருமகனாய் சரீர பரிகிரகம் பண்ணினாலும் உடம்பெடுக்கை கொல்லாதாய் இருந்தது. ஆகையால் இவ்வுடம்பை அகற்றும் வகை விசாரிக்க வேண்டும் என்றான். எல்லாம் இந்த உடம்பாலேயே சுருவார்ந்து உடம்பை கண்ட்ரோல் பண்ணும், தேக கண்ட்ரோல்ல பண்ணப்பட்ட ஆகிய நீ விமோசன உபாயத்தை பண்ணு. சரி, தேகம் வெடிக்கிற உபாயத்தை பண்ணுங்க. மூவராவனை 3ஆம் ஆசாமியை கேட்க, நம்முடைய புண் மருந்துகளால் ஒரு பயன் இல்லை, ஒரு பசை இல்லை. ராவணன் தானே ஆகிலும் அவனை விடில் தெரியேன் என்று சக்கரவர்த்தி திருமகன் கிருபை உண்டாகி பிழைக்கலாம் அல்லது பிழைக்கவில்லை என்றான். ராமனுடைய கிருபையே நமக்கு தஞ்சன் அப்படி அவனே சொல்றான் ராவணன் ஆகினார் என்றான். அதுதான் தெரிஞ்சிருக்க. ஆகி நீ உள்ளதனையும் ஸ்ரீராமாயணத்தை பரீட்சையி என்றான். ராமாயண உபன்யாசம் பண்ணிருப்பான். ரைட் பர்சன். பகவத் கிருபை, ராம கிருபை இல்லாம ஒரு துரும்பம் நெருக்க முடியாது அப்படின்றார். சரி, வியாக்கியானம் என்ன சொல்றார்? திருப்பாவை 6000படி வியாக்கியானத்தில் இவ்வைதிஹ்யம் திருவனந்தபுரத்தில் நடந்ததாக எடுக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள் தெளிவாயிருக்கிறது. ஸ்ரீராமாயணம் கேட்டவர்களில் முதலாமவன் மாத்திரு பிதிரு சுஷ்ரூஷை ஸ்ரீ ராமாயண சாரம் என்று கருதினான். 2ஆபவன் சரீரம் எடுத்து பிறப்பது கொள்ளாதது. ஆகையால் அதை அகற்றும் வழியை ஆராய வேண்டும் என்பதை ஸ்ரீ ராமாயண தாத்பரியாக கருதினான். இவை ஸ்ரீ ராமாயணத்தில் முக்கிய தாத்பரியம் வந்தாமையாலே ஆச்சாரியன் அந்தந்த தர்மங்களை அவர்களை அனுஷ்டிக்க சொல்லிவிட்டான். 3ஆமவன்
சக்கரவர்த்தி திருமகன் கருணை உண்டானாலொழியா எவராலும் பிழைக்க வழியில்லை என்று ஸ்ரீ ராமாயணத்தின் பரமசாரத்தை அறுதியிட்டு சொல்லுகையாலே அவனையே ஆச்சாரியன் ஆயுள் வரையிலும் ஸ்ரீ ராமாயணத்தை பிரவச்சனம் செய்ய சொல்லி நியமித்தான். ஸ்ரீராமாயணத்தில் பரமசாரமான இவ்வர்த்தத்தை கிரகிக்காதவர்கள் ஸ்ரீ ராமாயண பிரவச்சனம் செய்ய தகுதியற்றவர்கள் என்று கருத்து. இவ்வாக்கியத்தின் கருத்தானது சம்சாரமாகிற புண்டுக்கு நமது முயற்சியாலே மறுத்திடவில்லாது எரிவா ராவணஸ்வயம் என்று இங்கு வந்திருப்பவன் விபீஷணனாயிராமல் ராவணன் தானே ஆயிருந்தாலும் இவனை அழைத்து வா, இவனை விட்டு நான் உயிர் தரிக்க மாட்டேன் என்ற பெருமாளுடைய கிருபை ஒன்றே நம் உஜ்ஜீவனத்துக்கு வெளியாகும் என்பதை இது சாரமான விஷயம். ராவணே இருந்தாலும் காப்பாற்றேன் நான் ஒரு வாயுக்கு சொல்றார். இதுவா ராவணஸ்வயம் அப்படின்னு. அங்குல்யக்கிரேன சஞ்ஞாவி இச்சன் ஹரிகணேஸ்வரா விஷாச்சான் தாரவான் கோரான்னு அங்குல்யக்கிரேன சஞ்ஞாமி. ஒரு நுனியிலே எல்லாரும் தடுத்து விடுறேன், ராவணனான் கைமில்லை, அவனை வந்தாலும் அவனையே கூட்டிட்டு வாழ்கிறார். ராம கிருபை இல்லாமல் வந்து நடக்காது அப்படின்ற. ஆனா ராமாயணம் சொல்லி விட்டார். அடுத்த வார்த்தை 365. வீரசுந்தரனுக்கு பயப்பட்டு எம்பார் அடிமையான ஜெகநாத பிரம்மராஜருடைய சேவைக்கு மடத்திலே வந்திருக்கா. இவளை அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு பயத்தாலே உடையவர் எவ்வாறே இவளை இன்றும் போகவிட வேண்டும் என்ன எம்பாரும் பயார்த்தையான இவளை ரட்சிக்கவே தர்மம் தானே ரட்சிக்கும். எம்பெருமான் ரட்சகன் என்றுவிடும். ஆஸ்திரி பாலமும் அறியுமே அவனே ரட்சகன் என்கிற அவதாரணமாக அறிகையார் அன்றோ ஆச்சாரிய சேவையை பற்றுகிறது என்று விண்ணப்பம் செய்தார். இதுக்கு பேக்ரவுண்ட் தெரிஞ்சான் சொல்றாங்க. வீரசுந்தரன் என்னும் சித்தாரசன் எம்பாருடைய சீடரான ஜெகநாத பிரம்மராயருடைய தாசியை தன் வசப்பட வேண்டும் என்று நிர்பந்தித்து வந்தான். அவள் அவனுக்கு பயந்து ஆச்சாரியரான எம்பாருடைய மடத்தில் தஞ்சம் புகுந்தாள். இவள் எங்கே போனாலும் இவளை விடமாட்டேன் என்று வீரசுந்தரன் சொன்னதை கேள்விப்பட்ட உடையவர் அவனால் மடத்துக்கு ஏதாவது தீங்கு வருமோ என்று பயப்பட்டு அவளை வெளியே போக சொல்ல வேண்டும் என்று எம்பாரிடம் தெரிவித்தார். அப்போது எம்பார் சொன்ன பதிலாவது பயத்தாலே தஞ்சம் புகுந்த இவளை ரட்சித்தால் அந்த ஆஸ்திக ரட்சண தர்மமே நமது மடத்தை ரட்சிக்கும். எம்பெருமானே அனைவருக்கும் ரட்சகன் என்னும் விஷயம் தேவரீர் சம்பந்தம் பெற்ற பெண்களும் குழந்தைகளுக்கும் அறிவார்களே. எம்பெருமான் ஒருவனே ரட்சகன் என்கிற ஏகார பொருளை அறிவதற்கென்றோ சிஷ்யர்கள் ஆச்சாரியர்களை ஆசிரியத்திருப்பது மடத்துக்கு தீங்கு வருமோ என்று அஸ்தானே பயன்கள் பண்ண வேண்டாம். ஒரு பெண்ணு சரணம் புக்கள் ஒரு ராஜா தோரித்தின்று வந்தான். இந்த பெண்ணை அன்படு விட்டார் ராமானுஜர். அவர் என்ன சொல்றார்? ஆஸ்திரேயத்து வந்திருக்கா, ஆகிய ஆஸ்திரியம் கொடுப்பேன் நம்முடைய இது ஜெகத்ரட்ச எல்லாருக்கும் காப்பாற்றுவன். இந்த பெண்ணையும் காப்பாத்தான் நம்மளையும் காப்பாத்தான், நீ பயப்பட வேண்டா அப்படின்றார். அடுத்தது
முன்னூத்தி அதுக்கு வியாக்கியானம் இருக்குது. என்ன? வீரசிகாமணி பல்லவராஜர் என்னும் சித்தரசர் பட்டரை அடைந்து அடியேன் ராஜகாரியத்தில் ஈடுபட்டிருப்பதால் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு சுஷ்ரூஷை செய்து நல்ல வார்த்தைகள் கேட்பதற்கு அவகாசமில்லாதிருக்கிறது. ஆகையால் அடியேருக்கு தஞ்சமாயிருக்கும் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இருந்தது. வீரசுந்தரன் என்னும் சித்தரசன் எம்பாருடைய சீடரான ஜெகநாதன் பிரம்மராயருடைய வேஷ்யை தாசியை தன் வசப்பட வேண்டும் என்னும் நிர்பந்தித்து வந்தான். அவள் அவனுக்கு பயந்து ஆச்சாரியரான எம்பாருடைய மடத்தில் தஞ்சம் புகுந்தாள். இவள் எங்கே போனாலும் இவளை விடமாட்டேன் என்று வீரசுந்தரன் சொன்னதை கேள்விப்பட்ட உடையவர் அவனால் மடத்துக்கு ஏதாவது தீங்கு வருமோ என்று பயப்பட்டு அவளை வெளியே போக சொல்ல வேண்டும் என்று எம்பாரிடம் நெய்விட்டார். அப்போது எம்பாறு சொன்ன பதிலாவது, பயத்தாலே தஞ்சம் புகுந்த இவளை ரட்சித்தால் அந்த ஆஷ்டித ரட்சண தர்மமே நமது மடத்தை ரட்சிக்கும். எம்பெருமானே அனைவருக்கும் ரட்சகன் என்னும் விஷயம் தேவரீர் சம்பந்தம் பெற்ற பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வருவார்களே. எம்பெருமான் ஒருவனே ரட்சகன் என்கிற ஏகார பொருளை அறிவதற்கென்றோ சிஷ்யர்கள் ஆச்சாரியர்களை ஆசிரியத்திருப்பதே மடத்துக்கு தீங்கு வருமோ என்ற அஸ்தானே பயசங்கை பண்ண வேண்டா. அவரு திரும்பி சொல்றார். என்ன சொன்னார்? காப்பாற்றுறேன், பெருமாள் இருக்கான், நீர் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அடுத்த வார்த்தை 366 வார்த்தை. வீரசிகாமணி பல்லவராயர் பட்டரை ராஜகாரியம் செய்கையாலே ஸ்ரீ வைஷ்ணவர்களை அனுவர்த்தித்து நல்வார்த்தை கேட்கப் போவதில்லை. அடியேனுக்கு தஞ்சமாயிருப்பது வார்த்தை அளிக்கின்ற வேண்டும் என்றார். கடல் கரை வெளியை நினைத்திரும் என்றார். நல்ல வார்த்தை சொல்லும் முன்னால் கடல் கரை வெளியை நினைத்திரும் என்றார். பல்லவராஜரும் தெரியாமையாலே கையை பிசைந்து நிற்க கடல் கரை வெளியிலே ஓர் அமிர்த கடல் போலே விட்டுக் கொண்டிருக்கா. எதிர்கரையிலே பிணந்தின்னி பையரை ராவணன் விட்டிருக்க 70 வெள்ளம் சேனை உணர்ந்து கொண்டு பெருமாளை குறிக்கொண்டு நோக்காதிருக்க பிரகிருதிமான்களாகியாலே கண் தூங்கி காலோய்ந்து கை சோர்ந்த அளவிலே பெருமாள் தாமும் தம்பியருமாக முதுகிலே ஆணவனாழிகை கட்டி கையிலே தெரிந்து பெருக்கி பிடித்த அம்பும் தாமுமாக சில அண்டஜங்கள் முட்டையிட்டு நோக்குமா போதே 70 வெள்ளம் சேனையும் சூழ நடையாடும் மதில் போலே சாரிகையாக வந்தா சக்கரவர்த்தி திருமகளுடைய கையும் வில்லும் தஞ்சம் என்று சுகமேயிரம் என்கிறார். இதுக்கு அர்த்தம். இது வியாக்கியானம் இருக்கு. என்ன சொல்றார்? வீரசிகாமணியின் பல்லவராயர் என்னிடம் சித்தரசர் பட்டரை அடைந்து அடியேன் ராஜகாரியத்தில் ஈடுபட்டிருப்பதால் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சுஷ்ரூஷை செய்து நல்வார்த்தைகள் கேட்பதற்கு அவகாசமில்லை இருக்கின்றது. ஆகையாலே அடியேனுக்கு தஞ்சமாயிருக்கும் ஒரு வாக்கியம் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தார். சித்தரசன்
அதை கேட்ட பட்டர் கடல் கரை வெளியே நினைத்திரு என்று வாக்கியத்தை நிலவச் செய்கிறார். வல்லவராக இதன் பொருள் தெரியாமலாக கையை விஷயித்து தயங்கி நின்றார். அப்போது பட்டர் இவ்வாக்கியத்தின் பொருளை பின்வருமாறு உரைத்தார். என்ன சொல்றார்? கடல் கரை வெளியிலே ஓர் அமுதக்கடல் போலே ஸ்ரீ ராமபிரான் வானர சேனையோடு தங்கி இருந்தார். எதிர்கரையிலே பிணந்தின்னி பயலான ராவணன் ராட்சச சேனையோடு போர்க்கு சித்தமாய் இருந்தான். 70 வெள்ளம் வானர சேனையும் பகல் வேளையில் விழித்திருக்கும் போது பெருமானிடம் பரிவாலே அவருக்கு என்ன வருகிறதோ என்று பயந்தவரை ஜாக்கிரதையாக ரட்சித்து வந்தார்கள். இருவேளையில் தேகதர்மத்தாலே கண் தூங்கினார். கண் தூங்கி கால் ஓய்ந்து கை சோர்ந்து கிடந்தார்கள் அவர்கள் அனைவரும். அப்போது பெருமாளும் இதே பெருமாளும் முதுகிலே அம்பால் தூணியை கட்டி கையிலே பொறுக்கி எடுத்த கூர்மையான அம்புகளை பிடித்துக் கொண்டு சில பறவைகள் தாங்கள் இட்ட முட்டையை சுத்தி 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 வந்து ரட்சிப்பது போலே 70 வெள்ளம் வானர சேனையையும் சுத்தி சுத்தி சாரிகையாக வலம் வந்து நடமாடும் பதில் போலே சஞ்சரித்து ரட்சித்தானர். ராத்திரி வேளை 2 பேரை சுத்தி ரட்சித்தான் ராமலட்சுமணர். அந்த சக்கரவர்த்தி திருமகளின் கையும் அதிலே பிடித்த அம்பும் நமக்கு தஞ்சம் என்று நினைத்து கவலையற்று வாழ்கிறாரா என்று ராமம் ராமசாபம் நம்ம காப்பாற்றுவது அப்படின்னு நினைச்சார். அடுத்து 367ஆம் வார்த்தை. தரிசன ரகசியம் இருக்கும்படி நம்முடைய தரிசனம் தரிசனம். உறங்குகிற போது நம்மை நோக்குகிறவன் உணர்ந்தாலும் நம்மை நோக்குகிறான் என்று கந்தாடை ஆண்டான். இதே வார்த்தை இது வியாக்கியானம் வேணும். இது எந்த புரியுது இல்லை. என்ன சொல்றார்? கந்தாடை ஆண்டான் சொல்ற வார்த்தை மதுரை ஆண்டான் குமாரன். உறங்குகிற போது விஷஜந்துக்கள் நம்மை தீண்டாமலும் இடி முதலானவை தலையில் விடாமலும் நம்மை ரட்சிக்கும் எம்பெருமான் விழித்திருக்கும் போதும் நம்மை ரட்சிப்பான் என்று நினைத்து உறங்குகிற போது கவலையற்று உறங்குவது போலே விழித்திருக்கும் போதும் நமக்கு ரட்சகன் யார் என்னும் கவலை இல்லாமல் வாழ வேண்டும். இதுவே நமது தரிசனத்தின் சாரமான ரகசியம் என்பது முதலையாண்டானது குமாரரான கந்தாடையாண்டாரின் வார்த்தை. ராத்திரி தூங்கிச்ச எப்படி நிர்பயமாக தூங்குறோமோ அதே மாதிரி பகலில் அவனை ரட்சிப்பான். ராத்திரி ரட்சிப்பவனே பகலில் ரட்சிப்பான் என்பதையான நிர்பயோ நிர்பரோஸ்மி என்பதற்கான மனப்பான்மை வர வேண்டும். இது நம்முடைய சம்பிரதாய சாரம். அப்படி அடுத்த வார்த்தை 168ஆம் வார்த்தை. கடக்கற்ற பிள்ளையை கடக்கத்தான் ஒரு பிராமணன் உனக்கு தேக யாத்திரை நடக்கிறபடியன் என்று கேட்க சரட்சண விஷயமாக சித்திரை மாசத்திலே முக்கு நீர் முன்னடியிலே விழ ஏத்தம் விளைக்கிற உனக்கு இடுகிற எம்பெருமான் நெஸ்தவனாய் அணையிலே சார்ந்து கிடக்கிற எனக்கு இடச் சொல்ல வேண்டுமோ என்றார். உனக்கு சாப்பாடு போடுறவன் எனக்கும் சாப்பாடு போடுறான் அப்படின்றார். அத்தனை அது வியாக்கியானம் சொல்றாரு. கடக்கம் என்னும் ஊரில் உள்ள ஸ்ரீவைஷ்ணவரான கடக்கத்த பிள்ளையை அவ்வூரை சேர்ந்த ஒரு பிராமணன் நீர் ஒரு வேளையும் செய்யாமல் இருக்கிறீரே
உமக்கு எப்படி ஜீவன் நடக்கிறது என்று கேட்டான். பொறுமை உட்கார்ந்து கேட்ட சுவாமி, ஜீவன் எப்படி நடக்கிறது கேட்டாராம். அதற்கு பிள்ளை சொன்ன பதிலாவது, நீர் உமது முயற்சியையே தஞ்சமாக கொண்டு கடும் கோடை காலத்திலே மூக்கு நீர் முன்னடியிலே விடும்படியாக ஏத்தம் இறைத்து ஜீவனத்துக்கு பாடுபடுகிறீர். ஒழிச்சு கஷ்டப்பட்டு கிருஷி பண்ணி மூக்கில் நீர் வரலாம், சொட்டலாம், அப்படி கஷ்டப்பட்டு பண்றீர். இவ்வளவு பாடுபட்டாலும் எம்பெருமான் அருளில்லாவிடில் உமது பயிர் விளையாது. ஆகையால் உமக்கும் படியளப்பவன் அவனே. அவனை முழுவதும் நம்பாமல் உமது முயற்சியையும் நம்பும் உமக்கும் கூட படியளக்கும் அவன். அவனையே நம்பி என்னை தேடுவர்களுக்கு அவனே ரட்சகன் என்று நல்வார்த்தை சொல்லிக் கொண்டு வாசல் திண்ணையிலே சாயமனையிலே சாய்ந்து கிடக்கிற எனக்கு படியளப்பான் என்பதை சொல்லவும் வேண்டுமோ? உனக்கு இவன் படி எடுக்கிறான், எனக்கு அவனே படி எடுக்க. வந்தாளுக்கெல்லாம் ஜோசி சொல்லிட்டு இருந்தார், படுத்துட்டு இருந்தார். யார் வந்தாலும் அவனே தஞ்சம். நீ எப்படி காரியத்தை கிடைக்கிறது, ஒண்ணும் பண்ணாது எப்படி இருக்கீன்னு கேட்கிறான். அதுக்கு நீ கிருஷி பண்ணி கெட்ட விட்டாலும் மழை வராது வந்தா உனக்கு ஒண்ணும் இல்லை. உனக்கு காப்பாத்துறது என்னையும் காப்பாத்தான் என்று சொன்னார். சரி, அடுத்த வார்த்தை 369ஆம் வார்த்தை. ஒரு பிராமணன் இறப்பில் நின்றும் விழ அவ்வளவிலே சிரியாச்சான் அங்கே எழுந்திரா. பிராமணன் ஆச்சான் பெருமாள் என்னை தள்ளினபடி கண்டீரோ என்றார். அங்கிருந்தான், கரமத்தாலே நான் விழுந்தோம், பெருமாள் எடுத்தார் என்று நினைத்திரு என்றதினார். ஒரு பிராமணன் கூரையில் இருந்து விழுந்து விட்டான். எங்கோ மேலே ஏறிதான் தபான் விழுந்துறான். அப்போது ஸ்ரீயாச்சான் என்னும் ஸ்ரீ வைஷ்ணவர் அங்கே எழுந்தடினார். அவரை பார்த்த பிராமணன் அடிப்பட்ட மயக்கத்தாலே, ஆச்சான் பெருமாள் என்னை தள்ளிவிட்டார் பார்த்தீரா என்றான். அதுக்கு ஆச்சான், அப்படி நினைக்காதே, முன் செய்த தீவினையாலே கீழே விழுந்தோம். பெருமாள் தம் கருணையாலே பூமியில் இருந்து தாங்கி கை கால் முறியாதபடி எழுந்திருக்க செய்து காப்பாற்றினார் என்று நினைத்திரும் என்று அருளினார். கை கால் ஒண்ணு உடையோ, அதை காப்பாற்றலாம் தெரிஞ்சுக்கோ. பெருமாள் வீழப்பண்ணல ஒரு கர்மம் அந்த மாதிரி பண்ணிட்டு அவரை சீர்திருக்கிறார். அடுத்தது 370ஆம் வார்த்தை. ஒரு நாள் திருவீதியிலே பட்டரும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் திரளாக எழுந்தலில் இருந்து பகவத் குணம் நடவாளிக்கார். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், நாம் பண்ணின சுகிருத்தம் கண்டதே, இப்படி இருக்க பெற்றோமே என்ன. ஸ்ரீயாச்சான் எழுந்திருந்து, இது நெடுநாள் பெருமாள் ரட்சகர் என்று சிக்ஷித்தோம், இப்போது ஒரு சுகிருதத்தை வருண்டாரே, சுகிருத தேவர் உண்டாரே என்ற. எம்பெருமான் ரட்சகன் என்றிருக்கையும் சுரூபமன்று, எம்பெருமான் லட்சியம் என்றிருக்கையும் சுரூபமன்று. எங்கனையத்தில் ரட்சகன் என்றிருந்தானாகில் அஞ்ஞாரகத்துக்கு சேராது, லட்சியம் என்றிருந்தானாகில் ஸ்வஸ்வாமி சம்பந்தத்துக்கு சேராது. வியாக்கியானம் வேணும், இந்த புரியுது இல்லை. என்ன சொல்றார் இங்கே சுவாமி? எப்படின்னா, இப்பகுதி 6000 படி குரு பரம்பரை பிரபாவத்திலே வந்து உள்ளது. இங்கு பகவத் குணம் நடவாதிக்கா என்றது, அங்கு பகவத் கல்யாண குண அனுசந்தானம் நடவாதிக்கா. ஏதோ பகவத் விஷயத்து சொல்லிட்டார் பட்டர் என்னுள்ளது. இப்பகுதியின் கருத்து, இத்தால் உஜ்ஜிஜி வைஷுவானா, ஈஸ்வரன் இருக்கா, காப்பாற்றுவன் ஈஸ்வரன் இருக்கா, ஆனுகூல்யங்களுக்கு சுகிருத்தம்
அடி என்பது ஸ்வரூப நாசம் என்றபடி. என்ன சுகிருதம் பண்ணினோமோ இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. சுகிருதம் இன்னொரு தெய்வம் உண்டா, அதே தெய்வம் தான் சொல்றாரு. அது சுகிருதம் படியாக அது ஸ்வரூப நாசம் என்றபடி என்று விவரிக்கப்பட்டுள்ளது. இதன் பொருளாவது அஜாத்தமாகவும் ஆனுஷங்கிகமாகவும் பிராசங்கிகமாகவும் சில சுகிருத்தங்கள் ஜீவன் பண்ணியிருப்பவத்தை கணக்கிட்டு அவற்றை மேன்மேலே வளர்ந்து இந்த ஜீவனை உய்விப்பதற்கு எம்பெருமான் அனாதிகாலமாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற போது நமக்கு எம்பெருமான் இடமுள்ள ஈடுபாட்டுக்கு இந்த புண்ணியங்களை காரணமாக சொல்வது எம்பெருமான் விஷயத்தில் செய்நன்றி கொன்ற குற்றத்தின் பால் கொடுமாகியாலே நம் ஸ்வரூபத்தை அழித்துவிடும் என்றபடி சுக்கிருத தேவர் உண்டாவதே என்று சிறியாட்சான் நிலையது பரமச்சேதனாய் தேவாதி தேவனானா எம்பெருமான் நமக்கு ரட்சகன் என்று இவ்வளவு நாளாக நமக்கு ஆச்சாரியர்கள் கற்பித்திருக்க, இப்போது இவர் அச்சேதனமாய் கணத்தில் அழிவதானா நம்முடைய செயலாகிற சுகிருதத்தை ஒரு தெய்வம் போல ரட்சகமாக சொல்லுவதே என்னும் கருத்துரையது. முன் பகுதியை மேல் எழுந்தவாரியாக காண்பார் சிலர். எம்பெருமான் எப்போதும் நாம் விரும்புகின்றவற்றை கொடுத்தோ நம்மை ரட்சித்துக் கொண்டிருப்பான் என்று நினைக்க கூடும். இப்படி நினைப்பது தம்முடைய அஞ்ஞார்கள் சேஷத்துவம் ஆகிற சுரூபத்துக்கு பொருந்தாது. சுவாமியாயிருப்பவன் உகப்பது, கோபிப்பது, பரிசளிப்பது, தண்டிப்பது முதலான இறை செய்தாலும் தாசபூதனான் இருப்பவன் கலங்காமல் அதை ஏற்றுக் கொள்வதே அவனுக்கு சொரூபமாகும். கோபிக்கும் போதும் தண்டிக்கும் போதும் கலைஞன சுவாமியை விருத்தானாகில் அனஞ்ஞானசேஷத்துவம் ஆகிற சுரூபத்திற்கு முரண்படும். ஆகையால் கோபிப்பது தண்டிப்பது முதலானவையும் நமக்கு பிரியமாயில்லாவிடம் முடிவில் நன்மையையே செய்து இதமாயிருக்கும் ஆகையாலே அவையும் லட்சணத்தின் பால் படும் என்று எண்ண வேண்டும். ரட்சகனான எம்பெருமானை பரிவாலே லட்சியமாக எண்ணி அவருக்கு மங்களாசாசனம் செய்வது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஸ்வரூபமாயிரும். எம்பெருமானை எப்போதும் லட்சிய பொருளாகவே நினைத்து விடக்கூடாது. பிரேம தசையிலே பிரிவு எனப்படும் பிரேமம் ஏற்படும் போது ரட்சகனான் அவனை லட்சியமாக கலங்கி மங்களாசாசனம் செய்தாலும் ஞான தசையில் அவனை சர்வரட்சகன் என்று உணரவும் வேண்டும். இப்படி உணரவில்லை என்றால் எம்பெருமான் சுவாமி நாம் அவனால் ரட்சிக்கப்படும் உடைமை என்னும் சம்பந்தத்தோடு பொருந்தாது. ஆகா ஞான தசையும் பிரேம தசையும் மாறி மாறி நடக்க வேண்டும் என்று கருத்து. பெரியாழ்வாருக்கு போலே சிலருக்கு பிரேம தசை விஞ்சியும் மத்தாழ்வார்களுக்கு போலே சிலருக்கு ஞான தசை விஞ்சியும் இருக்கிறது என்று கண்டு கொள்வது. எல்லா காலத்திலையும் எம்பரோ நானே ரட்சம் தெரிய வேண்டாம் மங்களாசாசனம் பண்றதுனாலே அது பிரேம திசையிலே சொல்வது, ஞான திசையிலே அவனே ரட்சித்திருக்கணும். இல்லைன்றால் நான் எம்பெருமானுக்கு ஸ்வஸ்வாமி சம்பந்தமே ஞாபகம் வருவதில்லை, எல்லாம் நானேன்னு சொல்லிவிட்டேன். ஆகியனாலே ஞான தசை பிரேம தசை ரெண்டு திசை. ஞான திசையிலே அவன் ரட்சகன், நாங்கள் ரட்சியால் என்றிருக்கிறான். பிரேம திசையிலே அவன் லட்சியன், நாங்கள் ரட்சிக்காக சீர்திருத்தினான். அடுத்தது 371 வார்த்தை.
எம்பெருமான் சாபேக்ஷன், பிராட்டியும் ஆச்சாரியனும் பிரபந்தர்களும் சாபேட்ச நிரபேட்சர்கள். பெரிய வார்த்தை. எம்பெருமான் சாபேக்ஷன், பிராட்டி ஆச்சாரியன் பிரபந்தன் சாபேட்ச நிரபேட்சர்கள். வியாக்கியானம் அதுக்கு என்ன வார்த்தை? உபாயாந்தர நிரபேட்சன் என்று பிரசித்தி பெற்ற எம்பெருமான் ரட்சிக்கும் போது ரட்சிக்கத்தக்க ஓர் அதிகாரியையும் அவ்வதிகாரியை தன்னிடம் சேர்விக்கும் புருஷகார பூதர்களையும் அபேட்சிக்கிறானாகையாலே சாபேட்சனாகிறான். எம்பெருமானுக்கு சிஷ்யனும் வேண்டும், ஆச்சாரியனும் வேண்டும், பிராட்டியும் வேண்டும், எல்லாம் இரண்டு கொண்டை சேர்க்கிறான். ஆகினாலும் சாபேட்சன், அபேட்சை இருக்கிறான். யாரும் புகழ்ந்து அவனை யாரை காப்பாற்றான்? ஆகினால் எம்பெருமான் ஆல்வேஸ் சாபேக்ஷன். புருஷகார பூதர்களான பிராட்டியும் ஆச்சாரியனும் புருஷகாரம் செய்யும் போது அதிகாரியை அபேட்சிக்கிறார்களாகையாலே சாபேட்சர்களாகவும் இருக்கிறார்கள். ஆச்சாரியனும் பிராட்டியும் சாபேட்சகர்கள். என்ன ஒரு ஸ்டூடெண்ட் வேணும் அவருக்கு. ஸ்டூடெண்ட் அப்படி என்ன? சிஷ்யர். அவதான திருத்திரு. சரி. ஆகையினால் சாபேட்சாள். மற்றொரு புருஷார்த்தத்தை அபேட்சையாமையாலே நிருபேட்சர்களாகவும் இருக்கிறார்கள். வேறொன்றும் கேட்காதற்கு பின்னாலே நிருபேட்சரம் ஆமா. ஆகா, அவர்கள் சாபேட்ச நிரபேட்சர்கள். பிரபந்தர்கள் தங்களை ரட்சிப்பதற்கு உபாயமான எம்பெருமானையும் புருஷகார பூதர்களான விராட்டியையும் ஆச்சாரியர்களையும் எதிர்பார்த்திருக்கிறார்களாகியாலே சாபேட்சர்களுமாகிறார்கள். வேறு எவரையும் தவறு முயற்சியையும் எதிர்பார்ப்பதில்லையாகையாலே நிரபேட்சர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகா, அவர்களும் சாபேட்ச நிரபேட்சர்கள் ஆகிறார்கள். எம்பெருமான் ஒத்தனே சாபேட்சன், நாங்கள் எல்லாம் சாபேட்ச நிரபேட்சர்கள். நாங்கள் 3 பேரும். யார் யாரு? அதிகாரி, பிரபன்னாதிகாரி, பிராட்டி, புருஷகார பூதையான பிராட்டி, ஆஷ்டேயன் குலத்து ஆச்சாரியர். சாபேட்ச நிரபேட்சர்கள். அடுத்தது 372ஆம் வார்த்தை. ஆழ்வான் காலத்திலே சந்தியாவந்தனம் பண்ண எழுந்தருடானுக்க 2 ஸ்ரீவைஷ்ணவர்கள் எழுச்செயல் தனியை கேட்டுக்கொண்டு நிற்க கூட எழுந்தவர்கள் அருட்டானத்துக்கு காலம் தப்புகிறதே என்றால், சந்தியாவந்தன வைக்கல்யம் இருந்தால் பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்ளலாம். பகவத் அனுபவ வைக்கல்யம் இருந்தால் பிராயச்சித்தம் சாத்தியம் அன்று என்பதினார். வியாக்கியானம் என்ன சொல்றார்? கூறத்தாழ்வான் ஒரு சமயத்திலே சரியான காலத்தில் சந்தியாவந்தனம் செய்ய சென்று கொண்டிருந்தார். அப்போது வழியில் 2 ஸ்ரீவைஷ்ணவர்கள் அருட்செயல் அனுசந்தானம் செய்து கொண்டிருந்தார்கள். அதில் ஈடுபட்டு நெடுநேரம் அனுபவித்துக் கொண்டு நின்றுவிட்டார் ஆழ்வான். அப்போது ஆழ்வானோடு கூட வந்தவர்கள் சந்தியாவந்தனத்துக்கு காலம் தப்புகிறதே என்று நினைவுபடுத்தினார்கள். அப்போது ஆழ்வான் சந்தியாவந்தனத்துக்கு சிறிது குறைவு ஏற்பட்டாலும் பிராயச்சித்தம் செய்து கொள்ளலாம். அருட்செயல்களோடு அருட்செயலை கொண்டு எம்பெருமானை அனுபவிப்பதில் குறைவு ஏற்பட்டால் அதை எந்த பிராயச்சித்தத்தாலும் நிறைவுபடுத்த முடியாதே என்பதை செய்தார். அப்படின்னு என்ன? சந்தியாவந்தனம் கொஞ்சம் லேட்டானாலும் அவசரம் விட வேண்டாம், பிராயச்சித்தார்க்கியம் விட்டு கம்ப்ளீட் இருக்கலாம் அப்படின்ட்டார். அந்த மாதிரி பகவத் விஷயத்துக்கு இல்லை, அதி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அடுத்த வார்த்தை 373ஆம் வார்த்தை. முதலியாண்டான்
திருவாய்மொழி ஓதுகிற போது உடையவர் இழந்தலிருந்து ஒரு பாட்டு சந்தையிட்ட அளவிலே இதனுடைய அர்த்த அனுசந்தானத்தாலே பாப பரவசரானார். இத்தனை வார்த்தை என்பது முதலியாண்டாருக்கு திருவாய்மொழியை ஓதுவிக்கும் போது ஒரு பாட்டின் அர்த்தத்தை அனுசந்தித்து எம்பெருமானார் காலுமையா கண்ணநீரும் இல்லா உடல் சேர்ந்து நடங்கி குரல் மேலுமையா மயிறு கூச்சுமரா என தோல் கடம் விடுவியா மாறுகொடானுக்கும் மென்மனனே. பெரியாழ்வார் திருவடி 5:3:5 என்கிற ரீதியில் பரவசமானதை குறிக்கிறது இந்த வாக்கியம். பெரியாழ்வார் சொன்ன வார்த்தை மாதிரி இவரு திருவாய்மொழியில் சொல்லிட்டு மயங்கினார். அந்த மாதிரி அர்த்தத்தில் ஊர்ந்து எழுதுவாளுக்கு மயக்கவும் உண்டு பகவத்கீதையிலே சொன்னார். அடுத்தது 374 வார்த்தை. ஆழ்வார்கள் வடலூர்ந்தும் நோன்பு நோத்தம் தூதுவிட்டும் சுவாமிக்கு அசக்கியமாம்படி செய்கை சொரூபு விருந்தவென்றோ என்று எம்பாரை முதலிகள் கேட்டார். மரளிருக்கிறது, நோன்பு நோக்கிறது, தூது விடுகிறது, இதெல்லாம் சரியா கேட்கிற ஆழ்வாரு எவ்வாறு கேட்கிற எம்பாலும் இவர்கள் செய்வதன் ஞானம் தலைமண்டையிடும்படி அவனுடைய சௌந்தரியம் இப்படி செய்யுமாறு அதை அவன் சௌந்தரியத்தின் குற்றமென்றோ எங்கனே என்றில் சக்கரவர்த்தி வாய் திருப்பதற்கு முன்னே நீங்கள் எல்லாரும் பெருமாளை திரு அபிஷேகம் பண்ண வேண்டும் என்பான். என் பக்கல் குறையுண்டோ என்ன நாங்கள் செய்வதன் பகவோந்த கல்யாண புத்தரசு சந்திரே குணான் குணவதோ தேவா தேவகஸ்பஸ்ய தீமதா என்று இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்று உன் குறையென்றோ என்கிறார்கள் என்று அளிக்கின்றார்கள். தசரத சக்கரவர்த்தி எல்லாரையும் கூட்டி வயலுக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றேன்னு சொன்னார். உடனே இவன் கிழவா நீ இறங்கி எங்கே சக்கரவர்த்தி பட்டத்தன்னு இறங்கி முதல்ல அவனுக்கு பண்ணுன்னு சொன்னார். அவருக்கு கோபமே வந்து தசரத சக்கரவர்த்தி உங்க ஒபனியன்னு கேட்டா நீ முதல்ல கிழவா இறங்கின்னு சொன்னீங்க, இதுக்கு என்ன அர்த்தம், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவரே சொல்றாரு அப்படின்னா பகவந்த கல்யாண புத்தரட்ச சந்தித்தே. அப்பா நீ எப்பேர் விட்டு பிள்ளை பெற்றிருக்கே அப்படின்னா அவன் குணத்தை பார்த்தது அப்படின்னா அவனே ராஜாவாக நமக்கு தோன்றுது. அந்த குணத்துக்கு தோற்றலாம் சொல்றே தவிர 12 ஒரு குற்றம் காணவில்லை அப்படின்னு சொல்றார். வியாக்கியானத்தில் சொல்றாரு. இங்கே இவ்வார்த்தையில் கேள்வியின் பொருள் தெளிவாய் உள்ளது. பதிலின் கருத்து பின்வருமாறு: ஆழ்வார்களின் ஞானமானது முத்தி பிரேமமாக பரிணமித்து அதனால் எம்பெருமானே வழியில்லா வழியிலாகவும் சென்று பெற்றுவிட வேண்டும் என்றும் சரி விளைவித்து வடலூறுகள் நோன்பு நோக்கல் தூர்விடுதல் முதலான சொரூப விருத்தமான காரியங்களில் ஈடுபடுத்தி எம்பெருமானுடைய சௌந்தரியம் இவர்களை ஆக்கிவிடுகிறது. இது அவருடைய சௌந்தரியத்தின் குற்றமே வழியா இவர்களுடைய குற்றம் அல்ல. இதற்கு ஸ்ரீ ராமாயணத்தின் ஒரு திருஷ்டாந்தம் உண்டு. அதாவது ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் செய்யப்போகிறேன் என்று சொல்ல தொடங்கியவுடன் அயோத்தியாவாசிகள்
அதை போர் அதே பேர் ஆதரவோடு ஆமோதித்தார்கள். அதைக் கண்டு நான் வாய் நிற்பதற்கு முன் நீங்கள் எல்லோரும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஒழுங்கீர்களே, என் ஆட்சியில் ஏதேனும் குறியுண்டோ என்று கேட்டான் தசரதன். அதற்கு அவர்கள், அரசனே, உன்னுடைய பிள்ளைக்கு பல கல்யாண குணங்கள் உள்ளன. தேவனை போன்றவனாய், பேர் அறிவாளனாய், குணங்களுக்கு கொள்ளுகிறமாய் அவனுடைய குணங்களை சொல்லுவோம் கேட்பாயாக என்று இப்படிப்பட்ட குணசாலியான பிள்ளையே நீ பெற்றதே குற்றம், இது தவிர வேறு குற்றம் புரியவில்லை என்று இவ்விடத்தில் திருஷ்டாந்தம். ராமாயணத்தை சொல்லி வந்து வடலூர் யுத்தம், நோன்பு நோத்தரம், கூருடையும் இருட்டில் சமானம் சொல்லிவிட்டார். அடுத்தது சோமாஷி ஆண்டான் அகலங்க நாட்டாழ்வான் காலத்திலே ஒரு இடையன் பால் களவு கண்டான் என்று கட்டி அடித்த பிள்ளை அத்தை கேட்டு மோகித்து விழுந்தாராம். என்ன அப்படின்னா, களவு கண்ட ஓர் இடையனை கட்டி அடித்தவுடன் களவு கண்ட கண்ணன் யசோதையால் கட்டுண்டு அடிப்பட்டு நிறைவிற்கு வந்து சோமாசியான் தான் மோகித்து விழுந்தார் என்று கருத்து. என்ன சொல்றார்? அகலங்க நாட்டாழ்வான் காலத்திலே ஒரு இடையன் பால் களவு கண்டான் என்று கட்டி அடிக்க பிள்ளை அத்தை கண்டு என்று சோமாசியான் தான் அத்தை கண்டு மோகித்து விழுந்தாராம். கட்டுண்ண பெண்ணே வருவாயின் ஞாபகம் அப்படியே விழுந்துடாராம். தஸ்மின் ஆரம்பாம் விவேகவத்தியமாம் லக்ஷ்மி வந்தவருத்தாம் வந்தே வருகிறான்.